யார் இந்த சாண்டா? கிறிஸ்துமஸ்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சாண்டா கிளாஸ் தான். அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி, வெள்ளை பார்டர் வச்ச சிகப்பு ட்ரெஸ், சிரித்த முகம், முதுமையை பிரதிபலிக்கும் தோற்றம், முக்கியமா நிறைய பரிசு பொருட்கள். கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா? 4ஆம் நூற்றாண்டில் துருக்கியில், அதாவது ரோம் சாம்ராஜ்யத்தில் பிறந்தார் செயின்ட் நிக்கோலஸ். அவர் லைசியாவில் கிறிஸ்தவ பிஷப் பதவியை ஏற்றார். அவர் மக்கள் கிட்ட குறைகளை கேட்டறிஞ்சு அது நியாயமா இருந்தா அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு நிறைய உதவி செய்வார்னு சொல்லப்படுது. அதே போல கிறிஸ்துமஸ் முதல் நாள் இரவு ஏழை குழந்தைகளோட வீட்டுக்கு ரகசியமா வந்து அவங்களுக்கு பரிசு பொருட்கள், இனிப்புகள் வச்சுட்டு போறதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே அங்கிருந்த மக்கள் அவரை நிறைய நேசிச்சாங்க. அவர் இறந்த பின்னர் மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். மக்கள் கிட்ட அவர் காட்டிய அன்பாலும் தயால குணத்தாலும் அவரது கல்லறைக்கு மக்கள் அதிகமாக வர தொடங்கவே 6ஆம் நூற்றாண்டில் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாக தொடங்குச்சு. மைரா பகுதிக்கு வந்த இத்தாலிய மாலுமிகளால் ஐரோப்பியா முழுவதும் அவரது புகழ் பரவுச்சு. டச்சு யாத்ரீகர்கள் மூலமா அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அவர் புகழ் பரவுச்சு. செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச்சு மொழியில் சிண்டர்கிளாஸ் என்று மருவி பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடாவில் 1850 அரசியல் கேலி சித்திரம் வரையும் தாமஸ் நட்ஸ் என்பவராலும் ஜேம்ஸ் லார்ட் பியர்பாண்ட் என்பவரால் எழுதப்பட்ட ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் மூலமாகவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தால் பிரபலமடைந்தது. மேலும் ரேடியோ, டிவி, குழந்தைகளுக்கான காமிக்ஸ், திரைப்படங்கள் மூலமாக இன்னும் பிரபலமாச்சு. சாண்டா கிளாஸ் வடதுருவத்திலிருந்து வரதாகவும் அவர் ரெயின்டியர் எனப்படும் சொல்லப்படுற மான்கள் பூட்டிய பனிச்சறுக்கு வண்டியில் வரதாகவும் நம்பப்படுது. அவர்கிட்ட இனிமையான குழந்தைகளோட பட்டியல் இருப்பதாகவும் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் இரவு ரகசியமாக பொம்மைகள், பரிசு பொருட்கள், இனிப்புகளை வச்சுட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் நைட்டு சாண்டா கிளாஸ் நமக்கு கிஃப்ட்டை வச்சுட்டு போவாருங்கிற குழந்தைகளோட நம்பிக்கையும், குழந்தைங்களுக்கு தெரியாமல் நைட்டு கிஃப்ட்டு வச்சுட்டு போகிற சாண்டாவும், அப்புறம் ஏழைங்களுக்கு உதவுற நிறைய சாண்டாக்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் நல்ல கதை கேட்போமா?